டெல்லியில் காற்று மாசை தடுக்க விரிவான நடவடிக்கை தேவை என்று ராகுல் காந்தி மக்களவையில் வலியுறுத்தியதை பார்த்தோம். தற்போது மற்றும் ஒரு அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கும்பகோணத்தில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த தாவைக்கவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கும்பகோணத்தில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட தாவைக்கவினர் முயன்றிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். நாகேஸ்வரன் கோயில் தெருவில் புதிதாக திறக்கப்பட்ட தனியார் மதுபான கூடத்தை அகற்ற கோரி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையொட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றிருக்கிறார்கள் தாவைக்கவினர். அதனால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாவைக்கவினரை கைது செய்யபோது காவல்துறையினரோடு அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காட்சிகளையும் பார்க்கிறோம். தாவைக்கவினரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை ஒரு மினி பேருந்தில் ஏற்றி கொண்டு செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக நாகேஸ்வரன் கோயில் தெருவில் புதிதாக தனியார் மதுபான கூடம் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் அதனையொட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றபோது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேக்ராஜ் இணைந்திருக்கிறார். விவேக்ராஜ், என்ன நடந்தது? திலகவதி, அதாவது கும்பகோணம் கோவில் நகரமான கும்பகோணத்தில் நாகேஸ்வரன் கோவில் அருகே தனியார் மதுபான கூடம் கடந்த மாதம் புதிதாக திறக்கப்பட்டது. இந்த மதுபான கூடத்தை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கடந்த மாதம் 15ஆம் தேதியே தாவேகாவினர் அக்கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் அல்லது மூட வேண்டும் என்ற மனு அளித்திருந்தனர். ஆனால் இதுவரை அந்த மதுபான கூடம் அகற்றப்படாததால் இந்நிலையில் இன்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தாவேகாவினர் முற்றுகையிடுவதற்காக வருகின்றனர். அவர்களை கும்பகோணம் பக்தபூரி ரவுண்டானா அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஆனால் கைதுக்கு அஞ்சாமல் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக ஏற்றி கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. விவரங்களுக்கு நன்றி விவேக்ராஜ்.